Day 83. Time 3:51 AM. நேற்று வீட்டுக்கு வந்து ரெக்கார்டெல்லாம் பண்ணதுக்கப்புறமா சர்வர்கிட்ட பேசினேன். கிட்டத்தட்ட 1 ஹவர்கிட்ட பேசினேன். லைக் அதுக்கும் மேலே பேசினேன் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் அவனை பீச்சுக்கு கூப்பிட்டேன், வாடா போகலாம், காக்காக்கும் புறாக்கெல்லாம் சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு. ஆனால் அவனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, காலையில் ஒரு 6 மணிக்கு கல்யாணம். அதனால் வர முடியலன்னா. நிறைய நேரம் பேசணும், நிறைய சிரிக்க வச்சான். பழைய ஃப்ளவரை உள்ளேருந்து எழுப்புனா. நான் வந்து ஆஃபீஸ் விஷயத்தில் லேர்ன் பண்ண லெசன்ஸ் எல்லாம் அவனுக்கு வந்து சொன்னேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் அக்செப்ட் பண்ணிவிட்டு சொன்னேன். அப்புறம் எனக்கு தூக்கமே வரல. ஃபோனை அப்புறம் வச்சுட்டு ஃபோனை அப்படி வச்சுட்டு ரெடி ஆகிட்டு நான் வந்து பீச்சுக்கு போனேன். காலையிலேயே புறாக்கும் காக்காக்கெல்லாம் கோதுமை அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அக்கறை பீச்சில் தூவி நிறைய நேரம் பீச் தண்ணியில் விளையாடி சன்ரைஸை பார்த்து சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தேன். சுத்தமாக தூக்கம் வரல. அதுக்கப்புறம் டீ குடித்தேன், தூக்கம் வரல. சோயாபீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன், அப்போவும் தூக்கம் வரல. சரி, இதுக்கு மேலே தூங்காமல் இருந்தேன், தலைவலி, கண்ணு வலிக்கும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதில் படுத்தேன். 9 மணி ஆச்சு. நான் வந்து 12 மணிக்கு எந்திரிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். தூங்கவே முடியல. அப்புறம் பிரணவ் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தார் நேற்று நைட்டு. லைக் நான் எப்படி பிரணவ் என்கிட்ட எப்படி ஸ்டார்டிங்கில் பேசினாரோ அவ்வளோ காமாக எடுத்துரைக்கிற மாதிரி, மற்றவங்கள ஹர்ட் பண்ணாத மாதிரி, அந்த டோனில் அழகாக தப்பாக நினச்சிக்காத, நான் வந்து என்னோட மேலே தப்பு இருக்குது, தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் கரெக்டாக கன்வே பண்ணலை, அந்த மாதிரி நிறைய சொல்லிவிட்டு ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிட்டு சாரிலாம் சொல்லி அனுப்புனார். நீயே ப்ளேம் எடுத்துக்காத, சாரி அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு மெசேஜ். அது பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் மெண்டலிஸ்ட் கொஞ்சம் பார்த்தேன். ஃபுட்டு ரொம்ப நேரம் யோசிச்சு என்ன பண்ணலான்னு. சமைக்கவே தோணலை, ஃபுட் ஆர்டர் பண்ணவும் தோணலை. நான் வந்து சோயா பிரியாணி சாப்பிடணுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேகி தான் சாப்பிட்டேன். மேகி கொஞ்சம் கேஷ்யூ நட் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பிரணவ் கால் பண்ணிட்டு, நீங்கள் ஃப்ரீயா, நான் சொன்னதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சா, ஹர்ட் பண்ணிட்டேனா, அந்த மாதிரிலாம் பேசினேன். அதுக்கு அவர் வந்து இல்லை அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப ஜென்டில்மேனாக பேசினார். அதுக்கப்புறம் நானே சொன்னேன், சரி படம் புக் பண்ணவா, அப்போது நான் புக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. படம் எங்கே, வடபழனி ஃபோரம் மாலில் தான் இருந்துச்சு. அதுவும் 10:55க்கு ஷோ, ரொம்ப லேட்டு. சரி, அவர் வந்து பிவிஆர் இந்த ஈசிஆர் பக்கம் வரமாட்டார், நடுவில் தான் வேணும்ட்டாங்க. சரி அப்படின்னு ஃபோரம் மாலில் புக் பண்ணேன் 2 பேருக்கும். அவர் வந்து ஓல்டு போர்ஷன் அந்த மாதிரி கேஃபே அவரும் புக் பண்ணிட்டார் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில். அதுக்கப்புறம் இன்னும் லேட்டாக கிளம்ப சொன்னார், நல்லா டிராஃபிக் இருக்குது அப்படின்னு. என்ன ட்ரெஸ் சூஸ் பண்ணுதுன்னே எனக்கு தெரியலை. அப்புறம் நான் ஒயிட் ஃப்ராக் தான் போட்டேன். அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு ஹெட்செட் எடுக்க மறந்துட்டேன். சரி, திரும்ப எனக்கு வரவும் தோணலை, அப்படியே போனேன். ஒரு பாயிண்டில் நான் வந்து லைட் ஆன் பண்ணேன் ஷூவில். ஜாலியாக சந்தோஷமாக போனேன். நான் வந்து போகும்போது பெட்ரோல் போடும்போது ஒரு அக்கா வந்து கால் சூப்பராக இருக்குது, ஷூ சூப்பராக இருக்குது, லைட்டு வேறு லெவல், அந்த மாதிரிலாம் சொல்லி கமெண்ட் பண்ணாங்க. சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே போனேன். அங்கே போயிட்டு ஸ்விக்கிக்கார ஒருத்தர், அவர் சூப்பராக இருக்குது, என்னோடய பக்கெட் லிஸ்ட்லேயும் இது இருக்குது அப்படின்னாரு.
சரின்னு சொல்லி நான் உள்ளே போனேன். உள்ளே பிரணவ் உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசியில் உட்காராமல் வெளியே கார்டனில் மாதிரி உட்காந்துருந்தார். செம்ம ஹீட்டாக இருந்துச்சு எனக்கு. என்னன்னே தெரியல. வீட்லேயும் ரொம்ப ஹீட்டு, வெளியும் ரொம்ப ஹீட்டு. வண்டி ஓட்டும்போது தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் அங்கேயும் எனக்கு ஹீட்டு, த்ரோட்டு வேறு பெயின். ஐயோ, எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே கேப்புச்சினோ சொன்னேன், கியாமத் நாள் 1 வரைக்கும் அவ்வளோ லேட் பண்ணிட்டான் ஒரு கேப்புச்சினோ கொடுக்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் மோக்கா ஆர்டர் பண்ணார். அப்புறம் நான் ஸ்பெகட்டி, நான் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை ஸ்பெகட்டி, ஃபஸ்ட் டைம் அங்கே தான் சாப்பிட்டேன். சரி, பிரணவை பார்க்க போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. நான் இது வரைக்கும் அவருக்கு பொக்கே வாங்கி கொடுத்ததில்ல. அண்ட் அவருக்கு யாராவது கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ நான் சர்ப்ரைஸாக பொக்கே போகும்போது வாங்கி போகலான்னு நினச்சேன். ஆனால் இருக்கிற டிராஃபிக்கில் எதுவும் பண்ண முடியல. ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணேன். அப்புறம் அது டெலிவர் ஆச்சு. நான் போய் வாங்கிட்டு அவருக்கு கொடுத்தேன். அவர் செம்ம ஹாப்பி, அழுதுட்டார், கண் கலங்கிட்டார். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஃப்ளவர்லாம் செத்து போன ஃப்ளவர்ஸ். அப்புறம் நான் கேட்டேன், உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தானே கிடைக்கிது பொக்கே, யாரும் கொடுத்ததில்லன்னு. ஆமாம், அப்போ ஏன் சோகமணின்னு கேட்டப்போ மெமரிஸ், கண்மணி கொடுத்தா அந்த மாதிரிலாம் சொன்னார். சரி சரி சரி, ரொம்ப இமோஷனல் ஆகாதீங்க அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நான் போட்ட ட்ரெஸ்ஸில் என்னோடய ப்ரா கொஞ்சம் வெளியே ஸ்ட்ராப் தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. இன்விசிபிள் ஸ்ட்ராப் தான், பட் ஸ்டில் அது தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. அவர் சரி பண்ணு சொல்லிட்டே இருந்தார். சரி பண்ணேன். ஃபஸ்ட்டெல்லாம் சரி பண்ணேன். அப்புறம் எனக்கு விட்டுட்டேன் அது. சரி, அதனால் இப்போ என்ன அப்படின்னு. அப்புறம் ஸ்விக்கிக்காரன் வந்தான் உள்ள. அவன் நான் ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்லும்போது நான் மாஸ்க் போட்டிருந்தேன். லைக் ஃபுல் ஹெட் மாஸ்க்கு, ஹெல்மெட் போட்டாலும் என்னோடய ஃபேஸ் தெரியலை அவருக்கு. உள்ளே நான் எல்லாம் கழட்டினால அப்போ தான் அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சு. அவர் நீங்கள் இங்கே இருக்கீங்களா அந்த மாதிரி ஏதோ சொல்லிவிட்டு, ஷூ சூப்பராக இருக்குன்னு மறுபடியும் சொல்லிவிட்டு வேறு ஏதோ சொன்னார். எனக்கு அது என்னென்னு புரியலை. பிரணவுக்கு அது சரியாக பிடிக்கல. அவங்க என்கிட்ட பேசினது அப்படி. அவரோட ரியாக்ஷனே தெரிஞ்சிருச்சு. நான் கண்டுக்கல. அப்புறம் ரொம்பவே இருக்குதுன்னு உள்ளே போனோம். உள்ளே போய் உட்காந்தா பக்கத்து டேபிளில் ஒரு 8 பேர் இருந்தாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப லோக்கலாக கத்தி பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் அந்த இடத்தோட இதில் பேசலை, எட்டிக்கெட்டாக பேசலை. பட் ஆப்வியஸ்லி அது அவங்களோட விருப்பம்தான். அப்போ நான் நினச்சேன், அவர் பிரணவ் இவங்கள சிவிக் சென்ஸே இல்லைன்னு சொல்லி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருந்தாங்க என்கிட்ட. அப்போ நான் நினச்சேன், என்ன சந்தோட பார்த்தா என்ன நினைப்பாங்க, நான் ரொம்ப ஜாலியாக சிரித்து கத்தி பேசிடுவோம். பட் தெரியல, அந்த மாதிரி ஒரு இடத்துல எப்படி இருப்போன்னு. அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஹாரி பாட்டரோட கேப்பு, கவுனெல்லாம் போட்டு ஸ்டிக்கெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, ஸ்பெகட்டி ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு. அது வேறு பார்த்து அதுக்கப்புறம் பே பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் நான் தான் வண்டி ஓட்டினேன். இங்கே ஃபாரம் மால் வரைக்கும் போனோம். எனக்கு செம்ம தலைவலி, கோல்டு எல்லாமே. ஆக்சுவலி இங்கே கஃபேயில் நாங்கள் நிறைய பேசினோம். நான் அவரை சொல்லி ஒவ்வொரு விஷயமா சொல்லிகிட்டு இருந்தேன். போன தடவை நீங்கள் மூவி போனப்போ நீங்கள் இப்படி பண்ணீங்க, அது எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அப்போ அவர் ஒரே ஒரு தான் சொன்னார், நம்ம எப்போவுமே ஓப்பன் கான்வர்சேஷன் தான் வைப்போம்.
எவ்வளோ ஹார்ஷான விஷயம் இருந்தாலும் நம்ம பேசுவோம், அன்ஃபில்டர்டாக பேசுவோம். அதே உனக்கு அதே இப்போ நீ பண்ணலை, அன்றைக்கி உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா ஏன் அது ஓப்பனாக சொல்லலை அப்படின்ட்டாரு. கரெக்டு தான், ஓப்பனாக நான் சொல்லலை, அவராக புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன். நீங்கள் ஜென்டில்மேனாக அன்றைக்கி பிஹேவ் பண்ணல, அதனால் எனக்கு உங்கள் கூட வரணுன்னே தோணலை, அந்த மாதிரிலாம் நானும் சொன்னேன். அப்புறம் சரி அவன் நான் ஓப்பனாக சொல்லியிருக்கலாம், பிடிக்காத விஷயம்லாம் அப்படியே பேசி அதுக்கப்புறம் தான் ஃபோரம் மால் போகிறான். எனக்கு ஆல்ரெடி டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். 10:20 10:30க்கு இல்லை 10:40க்கு ரீச் ஆகிட்டோம் ஃபோரம் மால். என்ட்ரு ஆனதும் எல்லோரும் ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போனது எல்லோரும் வந்து ஆக்சுவலி கிளம்புற டைம், அப்போ தான் நாங்கள் என்டரே ஆகிறோம். அப்புறம் காஃபி டே தான் போனோம். ஏன்னா சாப்பிட்டது எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, கோல்டு வேறு, காஃப் வேறு, மறுபடியும் கேப்பச்சினோ. இந்த தடவை ஹேசல்நட் கேப்பச்சினோ ஆர்டர் பண்ணேன். நல்லாவே இல்லை காஃபி டேலையும் பாட்டெல்லாம் வந்து வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் அந்த மாதிரி பாட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஐ வாஸ் லைக் வி போத் வர் லைக் என்னடா இன்றைக்கி எங்கே போனாலும் ரொம்ப லோக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கே, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வைப்பு வரலையே அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அண்ட் அந்த காஃபி டேலேயும் எனக்கு ஏசி வரல. எனக்கு செம்ம ஸ்வெட்டாக இருந்துச்சு, செம்ம ஹீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து படத்துக்கு போனோம். அங்கே படம் ஆரம்பிச்சிருச்சு. லைக் எப்போவுமே பிவிஆரில் லேட்டாக தான் படம் போடுவோம், 10 நிமிஷத்துக்கு அப்புறம். எங்கே ஏர்லி லைக் டைமுக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் நான் இருமிகிட்டே இருந்தேன். பிரணவ் எனக்கு மருந்து வாங்கி தரவா, காஃப் சிரப் வாங்கி தரவான்னு கேட்டே இருந்தார். தலை வலிக்குதுன்னு சொன்னப்போ தலை கோதி விட்டார் கேட்காமலே. இட்ஸ் லைக் ஐயோ மறுபடியும் ஜென்டில்மேன் ஆகிட்டாரே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வெல்லுக்கு ஹாட் டாகும் காஃபி மறுபடியும் கேப்பச்சினோ வாங்கினேன். அதுக்கப்புறம் படம், ஐயோ எனக்கு சத்தியமாக பிடிக்கல, ரொம்ப ஸ்லோவாக போச்சு, வெறுப்பாயிடுச்சு, ஏண்டா வந்தோன்னு ஆயிடுச்சு, பிடிக்கவே இல்லை, எப்படா முடியும்னு இருந்துச்சு. இன்டர்வெல்லில் வெளியே வரும்போது ஃபஸ்ட்டு சீட்டில் ஒரு குழந்தை தூங்கிட்டு இருந்துச்சு, செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. லைக் எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு இருந்துச்சு, பட் அந்த அவசரத்தில் எடுக்க முடியலை. ஆனால் பேரண்ட்ஸ் குழந்தைய லைக் அந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு இருக்கும், பாய் பேபி. அப்படியே இப்போது கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளே ஒரு குழந்தை எப்படி தூங்கும் அந்த மாதிரி சேரில் தூங்கிட்டு இருந்தாங்க. படம் முடிய 2:30 மேலே ஆயிடுச்சு. டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. பிரணவ் லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் ஒரு டைலாக், கிளைமேக்ஸும் இல்லை, லாஸ்ட் டைலாக் சொல்லும்போது பிரணவ் வந்து வா சூப்பர் அப்படின்னு சொல்லி கற்றுனாரு. எனக்கு என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போகுது, இதுக்கெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்களே அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி வெளியே வந்தேன். ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டேன், இன்டர்வெல்லில் பிரணவ் வாஷ்ரூம் போன டைமில் நான் தான் அதெல்லாம் வாங்கினேன். அப்போ அவர் சொன்னார், என்னம்மா வாங்குவீங்களா இல்லை நான் வந்து வாங்கவா அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லை நானே வாங்குகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் மினி ஸ்கர்ட் போட்டிருந்தேன், பூட்ஸ் போட்டிருந்தேன், கிராண்ட் மாலில் நாங்கள் 2 பேரும் மூவி போனோம். அதுவும் ரொம்ப நாள் பிளான் பண்ணி அன்றைக்கி தான் எக்ஸிக்யூட்டே பண்ணோம். அங்கே கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. அது அவர் வந்து நான் தான் வாங்கினேன்ல, நீ ட்ரே எடுத்துகிட்டு வா அந்த மாதிரி சொன்னது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. என்னடா இவர் ஜென்டில்மேனாக பிஹேவ் பண்ணலையே அப்படின்னு இருந்துச்சு. அதாவது நான் ரொம்ப ஜாலியாக வரேன், கொஞ்சம் வேலை வாங்குற மாதிரி அவர் பேசுனது எனக்கு பிடிக்கல.
எனக்கு என்னென்னா நான் விழுந்துடுவேணும். ஏன்னா ஸ்லிப்பரியாக இருக்குது டைல்ஸு. நான் வேறு பூட்ஸு, மினி ஸ்கர்ட்டு. ஸோ அது அன்றைக்கி கொஞ்சம் எனக்கு இன்செக்யூரிட்டி இருந்துச்சு. அப்புறம் அப்புறம் என்னாச்சு, ஆமாம். ஸோ இன்டர்வெல்லில் அவர் போன டைம் நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு நான் வந்து சீலிங் பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருக்குது பெயிண்டிங்ஸ். வேறு மாதிரி லைக் பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ தான் தெரியுது ஏன் வந்து ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கெல்லாம் வந்து இத்தனை பேர் போகிறாங்கன்னு. ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு தேவதை மாதிரியும் விங்ஸ் மாதிரியும் ஃபேரி டெய்ல் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இன்னொரு தடவை பலாசா போகும்போது ஃபுல்லாக உட்காந்து பார்க்கணும். ஐ மீன் நின்று ரசிச்சுட்டு வரணும்னு தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் விபின் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார். நான் வந்து சொல்லியிருக்கேன்ல விபினை பற்றி முன்னாடியே. என் கிளாஸ்மேட் தான். என்ன தெரியுமா அனுப்பியிருக்கேன், நான் சொல்லணும்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது ஒன்று கசினோட கட்டு இருக்குது, ஃபேஸ் கட் இருக்குது. முடிஞ்சால் அசினோட ஏதாவது ஒரு மூவி டைலாக் எடுத்து அசினு நீ வச்சு டிக்டாக் பண்ணு, செம்ம ஹிட் ஆகிடும். அந்த மாதிரி எதுவும் அனுப்புனார். நான் வந்து ஓகே, நான் தப்பாலாம் நினச்சிக்கல, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னேன். எனக்கு அசினை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் லைக் ஒரு 7th 8th படிக்கும்போது என்னோடய ஸ்கூல் ஜூனியர் ஒரு பொண்ணு, சங்கீதான்னு ஒரு பொண்ணு, அவள் சூப்பராக இருப்பாள். அவள் என்னை வந்து அவள் என்னோடய ஃபேன்னு சொல்லுவாள். 7th ஸ்டாண்டர்டில் 7th 8th படிக்கும்போது நான் அப்போ நல்லாவே இருக்க மாட்டேன். ஐ மீன் ஃபிசிக்கலி அட்ராக்டிவாக இருக்க மாட்டேன். பட் அவளுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அழகுன்னு அவளே சொல்லுவாள். எனக்கு கான்ஃபிடென்ட்டே இருக்காது. ஏன்னா எனக்கு கம்பேரிசன் எனக்கு சிஸ்டர் இருக்காங்க, நான் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அது ரெஜிஸ்டே ஆகலை. ஆனால் அன்றைக்கி அவள் சொல்லியிருந்தா அசின் கட் எனக்கு இருக்குன்னு. ஸோ அது இப்போ விபின் சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ஒன்றா. அப்புறம் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது வாஷ்ரூம் போனேன். வாஷ்ரூம் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஐ மீன் அவ்வளோ கண்ணாடி, அந்த இன்டீரியர் வேறு லெவல். ஸோ நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே வரேன். ஒரு பொண்ணு யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு கேட்கல, நான் வந்து ஏறதை நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஐம் சாரி ஐ டிடன்ட் கெட் யூ அப்படின்னு. ஏன்னோ யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னாங்க. எக்ஸ்ப்ரெஷனோடு சொன்னாங்க. எனக்கு அப்படியே வெக்கமாயிடுச்சு. ஓ தேங்க்யூ ஸோ மச், ஓ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு. அது வந்து பிரணவ் பார்த்துட்டே இருக்கார். அப்புறம் நான் பிரணவ்கிட்ட சொன்னேன், பாருங்களேன் என்ன இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி திரும்புகிறேன். ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு இன்செக்டாக ஆமாம் என் மேலே வந்துடுச்சு, என் ஃபேஸில் வந்துடுச்சு. ஐ வாஸ் லைக் வாவ், என்னடா இது ட்ரீம் மாதிரி இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. ஆப்போசிட்டில் 3 பசங்க வராங்க. அவங்களுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃப்ராக் போட்டுட்டு, ஷூ போட்டுட்டு, ஒயிட் ஷூ போட்டு, ஒயிட் ஃப்ராக் போட்டுட்டு பட்டர்ஃப்ளையோடு விளையாடிட்டுருக்கேன். அப்புறம் சைட்லேருந்து பார்க்குறாங்க. செம்மையாக இருந்துச்சு அந்த சீனு. மூவியில் வர சீன் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து பட்டர்ஃப்ளை இருந்து எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு இருந்துச்சு. அதுக்குள்ளே பட்டர்ஃப்ளை போயிடுச்சு. அவங்களும் அந்த பசங்களும் பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பிரணவ் வந்து அது பட்டர்ஃப்ளை எல்லாம் இல்லை, அது ஏதோ இன்செக்ட் அப்படின்னு சொல்லி போய்ட்டு. அது எனக்கு அது பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருந்துச்சு. அதோட விங்ஸ் எல்லாம் அந்த பேட்டர்ன்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் சரியாக என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல. அது ஒன்று தான் ரிக்ரெட்டு. அதுக்கப்புறம் பிரணவ் என்ன சொன்னார், நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன், வண்டியில் நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், தனியாக போகாத, பசங்கள்லாம் ஃபாலோ பண்ணி வருவாங்க, எனக்கு யாரையும் நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், ஐயோ நானே போய்ட்றேன், எனக்கு ஆஃபீஸ் வேறு போகணும், நான் தனியாக போனால் நான் ஸ்பீடாக போயிடுவேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார். நான் வந்து விடவே இல்லை. வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், வெளியே ட்ராப் பண்ணிட்டு நான் கேப் புக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னாரு. நான் வந்து இல்லை நானே பார்த்துக்கிறேன், தலை வலிக்குது தான், காஃப் இருக்குது தான், பட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்தோம்.
வெளியே வந்தால் மறுபடியும் அவர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது பழைய பிரணவ் இல்லை, எப்படி சொல்கிறது, அந்த எனக்கு பிடிக்காத ஒரு பிரணவோட சைடு அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இங்கிலீஷ் மூவிஸ்லலாம் வந்து ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணால் கோட் போடுவாங்களாம். ஸோ நான் அந்த மாதிரி ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஒரு கோட்டு போட்டால் என்ன வெளியே வரும்போது அப்படின்னு சொல்லி என்ன அட்வைஸ் பண்ணிருந்தாரு. மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்க, அட்டென்ஷன் வர மாதிரி, மற்றவங்க ஃபாலோ பண்ணி வருவாங்க அப்படி இப்படின்னு நான் சொன்னார். அப்புறம் நான் ஃப்ரெண்டோட்ட சொல்லியிருந்தேன், அதாவது முன்னாடிலாம் இப்போ நாங்கள் வெளியே நைட்டு எங்கேயாவது வெளியே போனால், டீ கடைக்கெல்லாம் போனால் அவர் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பசங்களாக இருக்காங்க, பொண்ணுங்களே இல்லைன்னு சொல்லுவார். இப்போ நான் கேட்பேன், எப்படி சொல்கிறீங்கன்னு. அதாவது பொண்ணுங்களும் வெளியெல்லாம் வரணும் நைட்டு, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அப்போ நான் வந்து அது அவரை ரிமைண்ட் பண்ணேன். அப்போ அவர் சொன்னார், ஆமாம்மா நான் சொல்லியிருக்கேன், கரெக்டு தான் அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், அப்படி இருக்கும்போது எதுக்கு அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு என்ன 6ஆம் கிளாஸ்லேயே பொண்ணுங்களுக்கெல்லாம் படிப்பு நிறுத்தணும், டெரரிஸ்ட் வந்து ரூல் பண்ணியிருக்கணும், உங்களுக்கெல்லாம் ஃப்ரீடமே கொடுக்கக்கூடாது அப்படிலாம் பேசுனீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கே தெரியுதா, நீங்கள் கான்ட்ராக்டாக பேசுகிறீங்க, டபுள் ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னதுக்கு, அது நான் கோபத்தில் பேசினேன், அது வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணாத அப்படின்ட்டார். சரி, நான் எதுவுமே சொல்லலை, என்னோடய நெகட்டிவ் சைடு மட்டும் எடுத்து பேசாத அப்படின்னாரு. சரி, நான் நெகட்டிவ் சைடெல்லாம் எடுத்து பேசுகிறேன், உங்களோட 2 சைடும் நான் பார்த்துருக்கேன், அதனால தான் எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு. ரோட்டில் நிற்கிறோம், ஆப்போசிட்டில் கனகான்னு சொல்லி ஒரு தியேட்டர். அப்போ தான் அந்த ஷோ முடித்து பசங்கள்லாம் வெளியே வராங்க. அவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு, இப்போ அவங்கெல்லாம் வெளியே வராங்க, நீ கிளம்பிடு அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், நீங்கள் கேப் புக் பண்ணிட்டு போங்க, நானும் போகிறேன் அப்படின்னேன். பைக்கு புக் பண்ணார் ஊபரில். ரொம்ப நேரமாக நிற்கிறோம். சரி, பைக்கு புக் பண்ணால் வரலன்னா கேப் போடணும்ல. நான் சொல்கிறேன், ஊபரில் சீக்கிரமாக வராது, ரேப்பிடோ போடுங்க, ரேப்பிடோவில் கேபு போடுங்க அப்படின்னு கேட்கல. அப்புறம் ரொம்ப நேரம் நின்று எல்லோரும் வராங்க, எல்லோரும் சைட்டு அடிக்கிறாங்க, பார்த்துட்டும் போகிறாங்க. அவருக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, எல்லோரும் சைட் அடிச்சுட்டு போகிறது பார்க்குறதில்ல. அதுக்கப்புறம் அவர் பைக்கு புக் பண்ணார் ரேப்பிடோவில். அது ஏதோ வந்துடுச்சு. வந்துட்டும் அவர் வந்து போகலை, என்ன கிளம்பி சீக்கிரமாக கிளம்புன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். ஐயோ, அவர் திருந்தவே மாட்டார். அண்ட் ஐ நோ நான் நல்ல டிசிஷன் தான் எடுத்திருக்கேன். எனக்கு ரெக்ரெட்டே இல்லை. சத்தியமாக என்னால் பிரணவை வந்து லைஃப் பார்ட்னர்லாம் யோசிக்கவே முடியாது. நல்ல வேளை நான் அந்த டிசிஷன் எடுக்கலை. நல்லவராக இருக்காருன்னு தான் அன்றைக்கி அக்செப்ட் பண்ணேன் லைஃப் பார்ட்னராக. பட் ஒத்து போகலன்னு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அது விலகுனது ரொம்ப 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 நல்ல டிசிஷன்னு. மறுபடியும் எனக்கு அது ரிமைண்ட் பண்ணது பாடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் லைட் ஆன் பண்ணிட்டு ஷூவில் பறந்து வந்தேன். பாட்டெல்லாம் கேட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான். நிறைய வேலை, ஆனால் கொஞ்சம் தான் பண்ணேன். நாளைக்கு எப்படியாவது ஆஃபீஸ் போகணும், டயர்டாக இருக்குது. இப்போவாவது தூங்கணும். 3 காஃபி குடிச்சிட்டேன், ஆனால் டயர்டாகவும் இருக்குது, தலை வலிக்குது, காஃப் இருக்குது. பார்ப்போம். அவ்வளோதான். டே டன்.